welcome back to our channel Dhanu's Little World. So இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு DIY டெக்கரேஷன் ஐடியா தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ நீங்க வீட்லயே canopy வந்து எப்படி டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா தான் வந்து இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்காக உங்க கூட நீங்க பார்க்க போறீங்க இன்னைக்கு வீடியோல. ஸோ இது canopy எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்லேயே வந்து ஒரு குட்டி டென்ட் ஏரியா மாதிரி நீங்கள் வந்து டிசைன் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கு ரொம்பவே வந்து கண்டிப்பாக ஒரு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்டடி ஏரியா டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட இந்த ஐடியா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஏதாவது செலிப்ரேஷன், பர்த்டே செலிப்ரேஷன், ஆனிவர்சரி செலிப்ரேஷன், அதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி லைட்டிங்ஸ், பலூன்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த canopy வீட்டில் வந்து நம்மக்கிட்ட இருக்க திங்ஸ் வச்சு நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்பெஷலாக மெட்டீரியல் எதுவும் நான் வாங்கலை. ஸோ நம்மகிட்ட இருக்க saree வச்சு பேசிக்காக உங்கள் வீட்டில் ஒரு குஷன் இருந்தால் போதும். ஸோ ஈஸியாக நீங்கள் டிசைன் பண்ணலாம் இந்த canopy. ஸோ நான் இன்றைக்கி எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து இன்றைக்கி வீடியோவில் உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த canopy செட்டப் பண்ணுறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு saree, ஒரு பேங்கிள் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சாரீக்கு ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து ஃப்ளீட்ஸ் மாதிரி நமக்கு ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஃப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு அந்த சாரியை வந்து அந்த பேங்கிளில் வந்து இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 செக்ஷனாக கிடைக்கும். ஸோ இந்த ஃப்ளீட்ஸ் ஏன் வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த டென்ட்டோட லுக் வந்து ஃப்ளேரியாக வந்து ஒரு அழகான ஒரு லுக் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த சாரியை வந்து இந்த பேங்கிள்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இன்சர்ட் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு 2 செக்ஷன் கிடைக்கும். 2 செக்ஷன் எடுத்த பிறகு நல்லா வந்து ஃப்ளீட்ஸை வந்து செப்பரேட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இதுக்காக ஸ்பெஷலாக மெட்டீரியல் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலை. நீங்கள் வந்து இன்கேஸ் உங்கள்கிட்ட நெட் மெட்டீரியல் எதாவது இருக்குது ஒயிட் கலரில், அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த மெட்டீரியல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட தீம் என்னவோ அதை பொறுத்து நீங்கள் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் கலர் வாலில் தான் நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதால நான் வந்து பிங்க் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு அழகான லுக் இருக்கும். இப்போ நம்மளோட saree வச்சு நம்மளோட canopy பேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கடுத்து வந்து நம்ம எந்த ஏரியாவில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோமோ அதில் பார்த்தீங்கன்னா நெயில் இருந்தால் ஓகே. ஸோ நெயில் இல்லாதனால நான் வந்து கமாண்ட் ஹூக் யூஸ் பண்ணி இந்த saree வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நமக்கு வந்து canopyயோட பேஸ் வந்து இந்த saree வச்சு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம canopyயோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் என்ன குஷன் இருந்தாலும் அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட ஏரியா எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் நீங்கள் குஷன் எடுத்துக்கணும். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு கவுச் இருந்தது, அந்த கவுச்சை நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கலரில் உங்களுக்கு கவர் வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் அந்த கவர் சூஸ் பண்ணி நீங்கள் அந்த குஷன் கவரை வந்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட டென்ட் ஏரியாவோட பேஸ் வந்து வித் குஷன் அண்ட் saree நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ண சாரியை வந்து இந்த கீழே வச்சுருக்க குஷனில் வந்து நம்ம ப்ராப்பராக இன்சர்ட் பண்ணணும். ஸோ இன்சர்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லுக்கே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரீம் கேச்சர் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரீம் கேச்சர் பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் இதோட லுக்கை இன்னும் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சில டெக்கர் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் வேஸ் ஆல்ரெடி இருந்ததை வந்து நான் லெஃப்ட் சைடில் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரா லுக் கொடுக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டிங்ஸ் கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த லைட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரோசன் ஒயிட் லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ இதோட ஸ்விட்ச் பாயிண்ட் வந்து கொஞ்சம் தள்ளி இருந்தனால என்னால் வந்து அந்த ப்ராப்பரான ஒரு இது வரல. பட் எனிவே இது ஒரு டிஃப்ரெண்ட் லுக்காக இருந்தது. ஸோ நம்ம canopyயோட பேஸ் வந்து வித் லைட்டிங்ஸ், வித் குஷன், சம் டெக்கர் மெட்டீரியல்ஸோட ஓரளவுக்கு பண்ணியாச்சு. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவ் மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த மூன் லைட்
இது வந்து அமேசான்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ நைட் வியூலேருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான லுக் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி கலர்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தா சூப்பராக இருக்கும். ஸோ இதே வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு மேட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் நான். ஸோ இந்த மேட் மேலே என்னென்ன நீங்கள் இன்னும் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் வைக்கணுமோ அதெல்லாம் வச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் பர்த்டே செலிப்ரேஷன், ஆனிவர்சரி செலிப்ரேஷன் அப்படின்னா கேக், அப்படி இல்லாட்டி கேண்டில் லைட் டின்னர் அந்த மாதிரி கூட நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஆல்ரெடி என்கிட்ட இந்த மாதிரி ஒரு டெக்கரேட்டிவ் மெட்டீரியல் சைக்கிள் வித் ஃப்ளார்ஸ் இருந்தது, அது ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடி ஏரியா மாதிரி வைக்கிறதுக்காக இந்த ஸ்டடி டேபிள் வச்சுருக்கேன். ஸோ தட் கிருஷிக்கு வந்து இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்தது. அதனால் லேப்டாப் வைக்கிற டேபிள் இதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் அரேஞ்ச் பண்ணுறேன் இதில் வந்து. ஸோ நான் பார்த்தீங்கன்னா டீலைட் கேண்டில் ஒரிஜினல் கேண்டில்ஸ் நான் யூஸ் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி பேட்ரி ஆப்ரேட்டட் கேண்டில்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன் சேஃப்டி பர்பஸ்க்காக. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் கேண்டில்ஸோட ஒரு லுக் கொடுக்கும். நான் பண்ண இந்த கேனப்பை டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி ஏரியா கிறிஷ்காக வந்து பண்ண மாதிரி ஆச்சு. ஸோ ஆக்சுவலி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் இது கேனப்பை டெக்கரேஷன் பண்ண அன்றைக்கி எங்களோட ஆனிவர்சரி இருந்தது. ஸோ அதே வந்து எங்களோட கேக் கட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேஷனுக்காகவும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ கிறிஷ் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணேன். பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான்னு. ஸோ எங்களோட 11th ஆனிவர்சரி செலிப்ரேஷனை வந்து நாங்கள் இதில் பண்ணது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஸோ அந்த ஏரியாவே வந்து இந்த மாதிரி கேக் கட்டிங்க்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் பர்த்டே செலிப்ரேஷனோ ஆனிவர்சரி செலிப்ரேஷன் இந்த மாதிரி கேக் கட்டிங் இல்லைன்னா கேண்டில் லைட் டின்னர் கூட சூப்பராக அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த கேனப்பை டெக்கரேஷன் நான் பண்ணியிருந்தது எப்படி இருந்தது அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த கேனப்பை டெக்கரேஷன் என்னோடய ஆனுவல் செலிப்ரேஷனுக்கு எப்படி பண்ணேன்றதை பார்த்துருப்பீங்க. ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் கிடச்சிருக்கும். ஸோ நம்ம பர்த்டே செலிப்ரேஷனோ ஆனிவர்சரி செலிப்ரேஷனோ எதுவாக இருந்தாலும் நம்மளே வந்து டெக்கரேஷன் பண்ணும்போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்றதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.